உலகெங்கிலும் பறந்து வாழும் ஆன்மீகம் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். இந்த நிகழ்ச்சி மூலியமா உங்க எல்லாத்தையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அப்படின்றத தெரிவிச்சுட்டு, என்ன பார்க்க போறோம் இந்த நிகழ்ச்சியில அப்படின்னா, சனி வந்து வக்ர நிலைக்கு போறாரு. சனி வந்து ஏற்கனவே மீன ராசியில, அதாவது காலபுருஷனுக்கு 12ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய குருவுடைய மீன ராசியில இருந்துகிட்டு இருக்கிறாரு. ஸோ அங்க இருந்து அவர் வந்து வக்ர நிலைக்கும் போகக்கூடிய காலத்துக்கு வந்திருக்கிறாரு. இந்த வக்ர காலம் அப்படின்றது வந்து எப்போ இருந்து எப்போ வரைக்கும் அப்படின்னா, ஜூலை 15ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 30ஆம் தேதி வரைக்குமா வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில வந்து வக்ர நிலையில பயணிக்க போறார். இந்த வக்ர நிலையில பயணிக்கக்கூடிய சனி பகவான், நீதிமான், கர்மகாரன்னு சொல்லக்கூடிய சனி பகவான், ஒவ்வொரு ராசிக்காரருக்கும் என்ன விதமான பலன்கள குடுக்க போறாருன்ற பார்க்க போறோம். குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 7 சனி காலத்தில இருக்கக்கூடிய கும்பம், மீனம், மேஷம் இந்த ராசிக்காரர்களுக்கு, அதுபோக சிம்ம ராசிக்காரர்கள் அட்டம சனி நடந்துட்டு இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு, கண்டசனி நடந்துட்டு இருக்க கன்னி ராசிக்காரர்களுக்கு, இத தவிர்த்து மற்ற அனைத்து ராசிக்காரர்களுக்கும் மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கும் என்ன விதமான பலன்கள் குடுப்பாரு? ஒரு கிரகம் வக்ரம் பெற்ற நிலையில இருக்கக்கூடிய கிரகம், ஆண்டு கிரகமா வந்து அதுவும் வலுத்த இயற்கை அசுப கிரகமா வரக்கூடிய சனி பகவான் வக்ர நிலைக்கு வரும்போது அவர் என்ன பலனை குடுப்பாரு? அப்படின்றத டீட்டெயிலா பார்க்க போறோம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சனியுடைய வக்ர பயிற்சி என்ன பலன்கள் குடுக்க போகுதுன்னு பார்க்க போறோம். வக்ரம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு கிரகம் வந்து இயல்பா முன்னோக்கி போயிட்டே இருக்கிறது. ரிவர்ஸ்ல வர்ற மாரியான ஒரு மாயை தோற்றம் தான் அது ஆக்சுவலா. அது வந்து உண்மையிலேயே ரிவர்ஸ்ல வரப்போறது கிடையாது. இங்க பூமியில வாழக்கூடிய நம்மளோட பார்வையில அது வந்து ரிவர்ஸ்ல வர மாரி தோணும். இப்ப நம்ம ஒரு வாகனத்தில போயிட்டுருக்கும்போது, நம்மளோட வேகமா போற வாகனம் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அது நிலையா நிக்கிற மாதிரி இருக்கும். இல்ல பின்னோக்கி போற மாரி தோணும். நம்ம ரொம்ப ஸ்லோவா போற மாரி, பின்னாடி வர மாரி தோணும் இல்லையா? இந்த ஒரு தோற்றம் தான் இந்த வக்ரம்ன்றது. ஸோ அந்த வகையில அதிசாரம்ன்றது கொஞ்சம் முன்னோக்கி போறது. இது வந்து பொதுவான ஜோதிடத்தில, வானியல்ல நிகழக்கூடிய ஒரு இயல்பான ஒரு விஷயம் தான். இது வந்து இப்போ இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில ஜூலை 15ஆம் தேதியிலேருந்து நவம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் வந்து சனி வந்து வக்ர நிலைக்கு வரப்போறாரு. இந்த வக்ர நிலைக்கு வரக்கூடிய சனி உங்களுடைய விருச்சிக ராசிக்கு என்ன பலன் குடுக்க போறாரு அப்படின்னு பார்க்க போறோம். எங்க இருக்காரு அப்படின்னு பார்க்கணும். சனி வந்து உங்க ராசிக்கு எந்த இடத்துல இருக்காருன்னா, பஞ்சமஸ்தானம்னு சொல்லக்கூடிய உங்களுடைய ராசிக்கு 5ஆம் வீட்ல இருக்கிறாரு. 5ஆம் வீடா வரக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா, மீன ராசி. உங்க ராசிக்கே 5ஆம் வீடான மீன ராசியில இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ர நிலைக்கு வர்றாரு. அந்த வக்ரத்துக்கு வரும்போது அவர் என்ன பலன் குடுப்பாரு? ஒரு கிரகம் வக்ரம் ஆகும்போது, தான் குடுக்க வேண்டிய பலன்கள, காரகத்துவ பலன்கள பன்மடங்கு உயர்த்தி குடுக்கும். இப்ப சனியோட இயல்புகள்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீதி தவறாமை, நேர்மை தவறாமை நடந்துக்கிறது, கடின உழைப்பு சொல்லக்கூடியது. ஆ மேலும் வந்து பார்த்தீங்கன்னா, பணிவு. ரொம்ப அமைதியா நடந்துக்கிறது, எல்லாத்தையும் வந்து சமமா நடத்திக்கிறது. விட்டு குடுத்து போறக்கூடிய தன்மை. தன்னை தாழ்த்தி மத்தவங்கள உயர்த்தி நடந்துக்கக்கூடிய தன்மைகள்லாம் வந்து சனியுடைய ஆதிபத்திய தன்மைகள். இதெல்லாம் வந்து குடுக்கக்கூடிய ஒரு சிறப்பு உழைப்பு. எல்லாமே சனி தான் குடுக்குறாரு. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும், இந்த இயல்புகள் எல்லாத்தையும் உங்களுக்குள்ள அதிகரிக்க போறாருன்றது தான் சனி வக்ர காலத்தில செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருந்துட்டுருக்கு. அதே நேரத்தில ஆயுள் காரகனும் சனி தான். அதனால வந்து நமக்கு நல்ல ஒரு ஆயுள குடுக்க போறாரு. அப்படின்னா ஆரோக்கியம் நல்லா இருக்கணும்னு அர்த்தம். ஸோ ஆரோக்கியத்தையும் மேம்படுத்த போறாருன்றது தான் உண்மை. ஸோ இதெல்லாம் வந்து சனி வக்ர நிலையிலிருந்து தான் குடுக்கக்கூடிய இயல்பான பலன்கள இன்னும் அதிகரிச்சு பலமா குடுக்க போறாருன்றது தான் அந்த வக்ர நிலையில அவர் செய்ய போற பலன் அதுதான். இதில குறிப்பா வந்து அவர் எங்கேருந்து அந்த பலன குடுக்க போறாருன்றதையும் பார்க்கணும். ராசிக்கு 5ஆம் இடம் அப்படின்றது வந்து மனோஸ்தானம், பஞ்சமஸ்தானம். 5ஆம் இடம்ன்றது வந்து உங்களுடைய பூர்வ புண்ணியம், குலதெய்வத்த குறிக்கக்கூடிய ஸ்தானம். இப்ப இந்த ஸ்தானத்துக்கு அதிபதி யாரு? உங்களோட ராசிக்கு யோகஸ்தானத்துக்கு 5ஆம் இடம்ன்றது யோகஸ்தானமும் கூட. அந்த யோகஸ்தானத்து அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியாழன், குரு பகவான். அவர் எங்க இருக்காருன்றத பார்க்கணும். சனிக்கு வீடு குடுத்துட்டு இருக்கக்கூடிய அந்த வீட்டோட அதிபதி குரு எங்க இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்காரு. ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான், உங்க ராசிக்கும் தன்னுடைய பார்வைய குடுப்பாரு. ராசிக்கு 5ஆம் வீட்ல இருக்கக்கூடிய சனி பகவானுக்கும் தன்னுடைய பார்வைய குடுக்க போறாரு. ஸோ இந்த குரு பார்வையில இருக்கக்கூடிய குரு தான் இருக்க ஸ்தானத்த விட, தன்னுடைய பார்வை குடுக்கக்கூடிய ஸ்தானங்களுக்கு மிக வலுவான நல்ல பலன்கள குடுப்பார். ஒரு தோஷ கிரகமே இருந்தாலும் சரி, ஒரு தோஷம் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஸ்தானமா இருந்தா கூட, அந்த ஸ்தானத்துக்கு குருவோட பார்வை படும் பட்சத்தில, அந்த தோஷங்களும், அந்த சங்கடங்களும் விலகி, அது யோகமாவே மாறுன்ற அளவுக்கு சிறப்பான நல்ல பலன்கள குடுப்பாரு. அந்த வகையில உங்க ராசிக்கே வந்து குருவுடைய பார்வை கிடைச்சிட்டு இருக்கிறதுனால, பொதுவா உச்ச ராசிக்காரர்களுக்கு என்ன ஒரு பிரச்சனைன்னா, அவங்க பிரச்சனையே வந்து அவங்க மனசு தான். ஒரு நேரம் போல ஒரு நேரம் சிந்தனைகள்ல இருக்க மாட்டாங்க. அதீதமான டிப்ரஷனுக்கு போகக்கூடியவங்க. சின்ன விஷயங்களா இருக்கும். அத நெனச்சு கற்பனையில பெரிய அளவுல பிரச்சனைகளா உருமாறிருமோ! நாம எதுவும் தப்பு பண்ணிட்டோமோன்ற அளவுக்கு தன்னையும் குற்றம் சாட்டிக்கிட்டு, தன்னோட செயலாலயும் ரொம்ப சங்கடப்பட்டுட்டே இருக்கக்கூடியவர்கள் வந்து விருச்சிக ராசிக்காரர்கள் தான். அந்த மன பிரச்சனை, அந்த மன ரீதியான அந்த மன அழுத்தங்கள், அவங்கள வந்து ஒரு கோவக்காரவங்களா அடுத்தவங்கள்ட்ட ரியாக்ட் பண்ணிருவாங்க. அவங்கள விருச்சிக ராசிகளோட தொடர்புல நெருங்கின தொடர்புல இருக்கவங்களுக்கு தெரியும். அவங்க வந்து படார்ன்னு வந்து ரியாக்ட் பண்ணுவாங்க, கோவப்படுருவாங்க, வார்த்தையில விட்டுருவாங்க. இதெல்லாம் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. இதுக்கெல்லாம் காரணமா இருக்கு இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணமா இருக்கிறது வந்து மனசு தான்.
இதெல்லாம் இவ்வளோ நாள் இருந்தது. இனிமே வந்து பார்த்தீங்கன்னா, குருவோட பார்வையிலயும் 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியுடைய வக்ர நிலையும் உங்களுக்கு உங்களுடைய மனச்சிக்கல்கள, மனப்போராட்டங்கள தீர்த்து, உங்க மனசுல நிம்மதியும், சந்தோஷத்தையும் கொண்டு வர போறாங்க அப்படின்னு தான் உண்மை. அதுக்கு அடிப்படை காரணமா இருக்க போறது பொருளாதாரம். உங்களுடைய பொருளாதாரங்கள் மேம்பட போகுது. உங்களுடைய தொழில் வாய்ப்புகள் மூலியமா நல்லா சம்பாதிச்சு, இது நாள் வரைக்கும் நீங்க எதிர்பார்த்த உங்களுக்கு கிடைக்காத ஆதாயங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமாவும், இந்த சனி வக்ரம் பெற்று குருவுடைய பார்வையில இருக்கக்கூடிய இந்த காலங்கள் குடுக்க போகுது. இந்த 138 நாட்கள் ஒவ்வொரு நாட்களும் உங்கள வாழ்க்கையில மென்மேலும் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு கண்டிப்பான முறையில உயர்த்த போகுது. உங்க இலக்குகள நீங்க நிச்சயமா அடைய போறீங்க அப்படின்றபடி, இந்த சனியுடைய வக்ர பயிற்சி காலம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அருமையான யோக பலன்கள மட்டுமே குடுக்கும் அப்படின்றத நான் உறுதியா சொல்லிக்கிறேன். மேலும் சனி பகவான் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே, மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்குமே தன்னுடைய வக்ர காலத்துல நம்ம அவர எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்றத பொறுத்து தான் ஒரு நல்ல பலன குடுக்க போறாரு. நம்மளுடைய ராசி பலன், கோச்சார பலன் அப்படின்றது சந்திரன அடிப்படையா வச்சு சொல்லக்கூடிய பலன் தான் இல்லையா? ஸோ சந்திரன்றது மனோகாரகன். மனசுல நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ, அதுதான் நம்ம வாழ்க்கை அமையும். எண்ணம் எதுவோ அதுதான் வாழ்க்கை. ஸோ அந்த வகையில சனிய பத்தின புரிதல உங்களுக்கு ஏற்படுத்துறது தான் இந்த நிகழ்ச்சியோட நோக்கம். ஸோ அந்த வகையில சனி உங்க ராசிக்கு எந்தெந்த ஸ்தானத்துல இருந்து என்னென்ன கிரக தொடர்புகளோட இருந்து உங்களுக்கான பலன குடுக்குறாரு அப்படின்றத நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அந்த வகையில உங்களுடைய வாழ்க்கைக்கான ஒரு தொலைநோக்கான பார்வைய இந்த காலகட்டத்தில குறிப்பிட்ட இந்த காலகட்டத்தில அதாவது சனியுடைய வக்ர பயிற்சி நடக்கக்கூடிய காலகட்டத்தில நீங்க சரியா திட்டமிட்டீங்க. மனசுல இதத்தான் நம்ம அடைய போறோம். இதுதான் நம்ம இலக்கு. நம்ம விரும்பக்கூடிய விஷயம் இதுதான். அப்படின்ற விஷயங்கள நோக்கி உங்க மனசுல ஆழமா பதிய வச்சு, அத நம்ம நிச்சயமா அடைய போறோம் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்குள்ளே நீங்க வந்துட்டீங்கனாலே போதும். உங்க வாழ்க்கையில நீங்க மிகப்பெரிய நீங்க எதிர்பார்த்த, ஆசைப்பட்ட வெற்றிய அடைய போறீங்கன்றதுக்கான அடையாளமா நம்ம பார்க்கலாம். அதுக்கு நிச்சயமான முறையில வக்ரம் பெறக்கூடிய சனி பகவானும், அவருக்கு திரிகோண நிலையில இருக்கக்கூடிய குரு பகவானும் சேர்ந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க அப்படின்றத நம்ம பார்த்துருந்தோம். அதனால மக்களே தயாராகிக்கங்க. ஒரு அற்புதமான ஒரு பொன்னான காலம் காத்திருக்கு. சரியா நீங்க பயன்படுத்துனீங்க அப்படின்னா, அதாவது காலம் சரியா இருக்கு. காலம் நல்லா இருக்கு. யோகத்த குடுக்க தயாரா இருக்கு. நாம எடுத்து அதுக்கான முயற்சி எடுக்கணும் இல்லையா? நம்ம யோசிக்க தெரியாம, திட்டமிட தெரியாம, நம்ம எது நமக்கு சரியா வரும் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கிறாம நடக்கிறது நடக்கட்டும். நடக்கிறது நல்லாவே நடக்கும். அப்படின்னு நல்லதாவே நடக்கும்ன்றது கூட நல்ல விஷயம் தான். இன்னும் கிளியரா நீங்க வந்து இதுதான் நமக்கு நடக்கணும். நான் ஆசைப்படுறது இதுதான். இது எனக்கு கிடைச்சா நல்லாருக்கும். அப்படின்ற அந்த ஒரு மனப்பக்குவத்துக்குள்ள நீங்க வந்து அந்த ஒரு ஒரு என்ன சொல்றது? எண்ணங்களால உங்க விருப்பங்கள வந்து நீங்க வந்து அடையறதுக்கான வாய்ப்புகள முதல்ல நீங்க செஞ்சுட்டீங்க அப்படின்னாலே, அதாவது எண்ணத்துல நீங்க என்னென்ன ஆசைப்படுறீங்களோ, அது எல்லாத்தையும் நீங்க வந்து தெளிவா மனசுல உணர்ந்துட்டீங்கனாலே அப்படின்னு வந்து நிச்சயமா உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும் அப்படின்றத நான் உறுதியா உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு கோச்சார கிரகங்கள் உங்களுடைய செயல்கள தடையின்றி செய்யறதுக்கு உதவியா இருக்க போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். மேலும் சனியுடைய அருளால் சனி வக்ர நிலையில இருக்கக்கூடிய காலத்தையும் சரியான முறையில பயன்படுத்திக்கும் பட்சத்தில, சனி பகவானே உங்கள மேலும் மேலும் பல பல உயரங்களுக்கு கொண்டு வருவாரு அப்படின்றதையும் நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நிச்சயமா இந்த காலத்த பயன்படுத்தி, சரியான முறையில இப்போ இருந்தே திட்டமிட்டு உங்க எதிர்காலத்த வளப்படுத்திக்க வேண்டியது உங்க கையில இருக்கு அப்படின்றத சொல்லிடுறேன். மேலும் இன்னும் சில விஷயங்கள் சொல்றேன். உங்களுக்கு வந்து தெரியல. நான் எத நோக்கி பயணிக்கணும்னு தெரியல. நான் போற பாதை சரிதானான்னு தெரியல. இந்த பாதையில போனா நான் வெற்றி அடைவேனா? அப்படின்றது எனக்கு தெரியல. ஒரு குழப்பங்கள் இருந்துட்டு தான் இருக்கு. நீங்க சொல்றீங்க கோச்சார கிரகங்கள் நல்லா இருக்கு. சனி நல்லா இருக்காருன்னு சொல்லிட்டீங்க. குருவோடைய அனுகூல தொடர்போட இருக்கிறதுனால நல்ல பலன்களை செய்வார்ன்றதையும் சொல்லியிருக்கிறீங்க. இருந்தாலும் எனக்கு வந்து மனக்குழப்பம் இருந்துட்டு இருக்கு. இல்ல எனக்கு வந்து நான் என்ன பாதையில போறதுன்னே தெரியல. எதிர்காலம் எப்படி இருக்குன்றது தெரியல. அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க, உங்களுடைய சுய ஜாதகத்தோட தொடர்பு கொள்ளுங்க. உங்க சுய ஜாதகத்துக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு. உங்களுடைய வாழ்க்கைய தீர்மானிக்கிறதுல, உங்களுடைய எதிர்காலத்த தீர்மானிக்கிறதுல, உங்களுடைய வெற்றிய தீர்மானிக்கிறதுல சுய ஜாதகத்த பங்கும் அவசியம். இப்ப நம்ம பார்த்தது ராசி அடிப்படையில. அதாவது கோச்சார பலன்கள் நம்ம பார்த்துருக்குறோம். உங்களுடைய சுயஜாதகத்தையும் நம்ம பார்க்கும்போது தான், அங்க உங்களுடைய லக்னம் என்னவா இருக்கு? உங்களுடைய இப்ப நடப்பு தசா புத்தி கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவங்களா? இல்ல பகைத்தன்மையில உள்ளவங்களா? இப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். இதெல்லாம் பார்த்தோம்னா தான் வந்து, உங்களுக்கான இன்னும் சரியான துல்லியமான பலன்கள குடுக்க முடியும். நீங்க போற பாதை சரி. நீங்க இந்த பாதையில போங்க. இந்த பாதை உங்களுக்கு சரியா வராது. இந்த எண்ணங்கள மாத்திக்கங்க. இந்த எண்ணங்கள எடுத்துக்கங்க நல்லது. இப்படின்ற உங்களுக்கு ஒரு பெரிய கிளாரிட்டி வேணும்னு நெனச்சீங்கன்னா, நிச்சயமா எனக்கு தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பான முறையில உங்களுக்கு வழிகாட்ட நான் தயாரா இருக்கிறேன். நன்றி மக்களே! மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில சந்திப்போம். நன்றி, வணக்கம்.